ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே படித்தாலும் இயர்லி ஃபீஸ் மட்டுமே 2 to 3 lakhs 4 lakhs வரைக்கும் ஆகுது. பட் ஆனால் பெங்களூரில் 4 இயர்ஸ்க்கே உங்களுக்கு 8 lakhsக்குள்ளேயே ஃபினிஷ் ஆகிடும். இப்போது கோர்சஸ் அண்ட் ஃபீஸஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் பற்றி பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.2 lakhsக்குள்ளேயே டோட்டலாக 4 இயர்ஸ்க்குமே ஃபினிஷ் ஆகிடும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ்லாம் 6.9லேயே உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஆல் கோர்சஸான ஃபீஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போது நர்சிங்க்கு பெங்களூரில் எவ்வளோ ஃபீஸ்ன்னு பார்க்கலாம். 4 இயர்ஸ்க்கு டோட்டலாகவே 7,25,000 தான் ஆகுது. டிப்ளமோ இன் நர்சிங்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் 4 இயர்ஸ்க்கே 3 lakhs தான் ஆகுது. தென் எம்எஸ்சி நர்சிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 2.5 lakhs தான் ஆகுது. இப்போ ஃபிசியோதெரப்பி பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு டோட்டலாகவே 6,85,000 ஆகும். மாஸ்டர்ஸ் இன் ஃபிசியோதெரப்பியில் கார்டியோ ரெஸ்பிரேஷன், பீரியாடிக், நியூராலஜி இதெல்லாம் டோட்டலாகவே 3 to 4 lakhsக்குள்ளேயே உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போ ஃபார்மசியில் பி ஃபார்ம் கோர்ஸ்க்கு டோட்டல் 4 இயர்ஸ்க்கே 6,30,000 தான் ஆகுது. இதுவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 10 to 15 lakhs வரைக்கும் ஆகும். இப்போது ஃபார்ம் டி பற்றி பார்க்கலாம். டோட்டல் 6 இயர்ஸ்க்கு சேர்த்தே உங்களுக்கு 12,50,000 தான் ஆகும். ஃபார்ம் டி தமிழ்நாட்டில் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது 20 lakhs ஆகிடும். ஸோ பெங்களூர் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ அலைட் ஹெல்த் சயின்ஸ் பார்க்கலாம். மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஓடி அண்ட் ஏடி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் உங்களுக்கு டோட்டல் பேக்கேஜே 4 lakhs தான் வரும். எவ்ரி இயர் ஃபீஸ் அண்ட் டோட்டல் பேக்கேஜ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் பற்றி பார்க்கலாம். பிபிஏ, பிகாம் இந்த மாதிரி இயர்லி ஃபீஸே உங்களுக்கு 1 lakhக்குள்ளே தான் வரும். டோட்டல் பேக்கேஜ் 3 lakhsக்குள்ளேயே ஃபினிஷ் ஆகிடும். இது மாதிரி நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் கோர்சஸோட ஃபீஸ் டீடைல்ஸ் வேணும்னா டிஎம் பண்ணுங்க, அப்படி இல்லைனா கால் பண்ணுங்க. இந்த காலேஜ்ல லேப்டாப் அவைலபிளான்னு கேட்டீங்கன்னா ஆமா, இந்த காலேஜ்ல லேப்டாப்பும் ப்ரொவைட் பண்றாங்க. உங்களோட செகண்ட் செமஸ்டர்ல லேப்டாப் தருவாங்க. பட் ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் கம்ப்ளீட்டா நீங்க பே பண்ணியிருந்திருக்கணும். இப்போ ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். பேசிக் அக்கமடேஷனுக்கு இயர்லி 55,000 தான் ஃபீஸு. இதுவே 8 மெம்பர்ஸ் ஷேரிங் அப்படின்னா இயர்லி 60K பே பண்ணணும். ஸோ மெம்பர் ஷேரிங்கை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அது போக இந்த காலேஜில் ஜிம் ஃபெசிலிட்டிஸ், கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ், ஈவன் இந்த காலேஜில் ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே குட்டாக இருக்கும். இது என்ன காலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பெங்களூர்லேயே வேறு ஏதாச்சும் காலேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லை தமிழ்நாடு காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷுவராக நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.